அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலை ஏற்று இந்த 1200 தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த 1200 பேருக்கும் கலந்தாய்வு நடத்தி கலந்தாய்வின் மூலம் அவர்களுக்கு பணியாளர்கள் என்கின்ற வகையில் கலந்தாய்வு நடத்தப்பட்டது. கடந்த 14, 15 ஆகிய 2 நாட்கள் டிஎம்எஸ் வளாகத்தில் கலந்தாய்வு நடத்தப்பட்டு இந்த 1200 பேருக்கும் பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறது. அதேபோல் கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் அவர்களை இணைப்பதற்கு ஒரு 940 பேர், அதற்கான ஆணைகள் வழங்குவதற்கு இன்றைக்கு கலந்தாய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கலந்தாய்வின் மூலம் கொரோனா காலத்தில் பணியாற்றிய அந்த 940 பேர் அநேகமாக அனைவருக்குமே இதோடு கடைசி இந்த 940 பேருக்குமே இன்றைக்கு இவர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் இணைகிறார்கள். தொகுப்பூதியத்திற்கு வந்து கொஞ்ச காலம் பணியாற்றியதற்கு பிறகு அவர்கள் நிரந்தர பணியாளர்களாக மாறுவார்கள். எனவே அந்த வகையில் ஒரு 940 பேர் இன்றைக்கு அவர்களுக்கான கலந்தாய்வு டிஎம்எஸ் வளாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக தொகுப்பூதியத்திலிருந்து நிரந்தர செவிலியர்களாக ஒரு 1200 பேரும், கொரோனா பணியிலிருந்து தொகுப்பூதிய பணிக்கு ஒரு 940 பேரும், 2140 பேருக்கு வருகிற 2ஆம் தேதி மாலை 5 மணிக்கு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற ஆடிட்டோரியத்தில் இவர்களுக்கு இந்த பணியாளர்கள் தருகிற நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த துறையை பொறுத்தவரை வெளிப்படை தன்மையோடு பணிமாறுதல்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 37,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கு இந்த 3.5 ஆண்டுகளில் இந்த கலந்தாய்வின் மூலம் இந்த துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு வெளிப்படை தன்மையோடு அந்த பணி கலந்தாய்வு நடைபெற்று பணியாளர்களை பெற்றிருக்கிறார். அந்த வகையில் இப்பொழுது 27, 28 ஆகிய 2 நாட்களில் தொகுப்பூதிய செவிலியர்கள் கலந்தாய்வு நடத்தி அவர்களுக்கு பணிமாறுதல் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. 1196 தொகுப்பூதிய செவிலியர்கள் 27, 28 ஆகிய கடந்த நேற்றைக்கு முன்தினமும் அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு இன்று அவர்களுக்கு 1196 பேருக்கு பணியாணைகள் வழங்கப்பட இருக்கிறது.